SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. ஸ்பெஷல் பார்ட்னர் டெரனம் ஹோம்ஸ், the brand of trust. காசு செலவு பண்ணுவாங்க, வேஸ்ட் செலவு. பையனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் மருமக நிறைய மேக்கப் போடுவா. அவர் பயங்கரமா கேம் விளையாடுற ப்ரோ. PS5 வாங்கி வச்சிருக்காரு. அந்த கேமிங்க்கு மட்டும் 10,000 to 5,000 ஆகும் ஒரு கேம். ஒன்ஸ் தான் விளையாடலாம். பட் அதை வாங்கி போட்டு வச்சு விளையாண்டுட்டே இருப்பாரு. அதான் பசங்க கனவுங்க சின்ன வயசுல இருந்து. ஒரு அவர்கிட்ட PS5 கொடுங்க, மைக் வச்சுட்டு கிளம்பிடுவாரு. யாரு ரொம்ப பொறுப்பா பாத்துப்பாங்க? ஓகே. ஏன் கஜேந்திரன் பாத்துக்க மாட்டாரா? பாப்பாமா ஒரு வாட்டி சொன்னா அந்த வேலையை உடனே செய்ய மாட்டான். யாரு அதிகமா பொய் சொல்லுவாங்க? வாயை திறந்தாலே பொய்னா அது யாரு? சென்டரா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் யாரும் சொல்ல மாட்டாங்க. போய் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் பொய்ன்னு எனக்கு தோணுது. பையன் போய் சொல்ல மாட்டாங்க. பையன் முதல் தடவை வீட்டுக்கு கூட்டு வந்தாரே, என்ன சொல்லி கூட்டு வந்தாப்ல? தேவலாம் சண்டை போட மாட்டேன். நான் சண்டை போடுறதுனால ஒரு ரீசன் இருக்கும். வேலிடான ரீசனுக்காக மட்டும்தான் சண்டை போடுவேன். ரொம்ப பேசலாம். சாவி எடுத்து வேற என்ன வச்சுட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் தெரியும். அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவா. எனக்கு பேசிக்கிட்டே திருப்புறாங்க. என்ன சொன்னாலும் கேட்காம பிடிவாதம் பிடிச்சு அந்த மாதிரி யாரு? பிடிவாதம் ஒரு சில ரூபி பண்ணுவா. என்ன சரியான பதில் கரெக்டா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் உண்மையை சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். ஆஹா, எந்த இடத்துல கஜேந்திரன் ஃபியூச்சர்ல வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த அளவுக்குலாம் வரணும் நான் பேராசைப்படல. ஏதோ ஒரு நல்ல ஒரு நடிகையா வந்தானா போதும். நீங்க சொல்லுங்க. சூர்யா மாதிரி. சூரி. எவ்ரி கேர்ள்ஸ் ட்ரீம் அது. ஏங்க அவங்க ஜோதி அம்மா இருக்கணுங்க. ஸோ இப்போ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு பார்த்துருப்பீங்க. இந்த சைடு வந்து கஜேந்திரன் இருக்காரு, இந்த சைடு வந்து ரூபி இருக்காங்க. நான் இப்போ வந்து 10 கேள்வி கேட்பேன். நீங்கள் வந்து அதுக்கு டான் 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 இப்படி திருப்பணும், ஓகேவா? கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதிலாக இருந்தால் மட்டும்தான் திருப்பணும், ஓகே? பையனுக்காக பார்ஷாலிட்டிலாம் பார்க்கக்கூடாது. யார் அதிகமாக காசு செலவு பண்ணுவாங்க? வேஸ்ட்டு செலவு. பையனா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் மருமக நிறைய மேக்கப் போடுவா, காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பையன் தான் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு. அவரே பாண்டிச்சேரியில 200 சட்டை ஆமா, அவரை போய் இப்படி சொல்றீங்களேங்க? எனக்கு தெரியாது. அவர் பார்க்கதான் அப்படி இருப்பாரு. அவர் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவாரு. இன்னொன்னு கேம், அவர் பயங்கரமா கேம் விளையாடுற ப்ரோ. PS5 வாங்கி வச்சிருக்காரு. அந்த கேமிங்க்கு மட்டும் 10,000 to 5,000 ஆகும் ஒரு கேம். ஒன்ஸ் தான் விளையாடலாம். பட் அதை வாங்கி போட்டு வச்சு விளையாண்டுட்டே இருப்பாரு. அதான் பசங்க கனவுங்க சின்ன வயசுல இருந்து. ஒரு இப்போ அவர்கிட்ட PS5 கொடுங்க, மைக் வச்சுட்டு கிளம்பிடுவாரு. கண்டிப்பா. ஆனா ப்ரோ EMI இருக்கு. புதுசா ஒரு கேம் வந்தா அதை வாங்கி ஒரே நாள்ல முடிச்சிருவாரு ப்ரோ. எல்லா லெவலையும் ஒரு 2 days மேக்ஸிமம். ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா 2 days முடிச்சிட்டேமா அப்படின்னு. கஷ்டப்பட இந்த கேம் 6,000 7,000 இருக்கும். வாங்கி கொடுத்தா ஒரே நாள்ல முடிச்சிருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சூப்பர். ஸோ இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவிக்கிறேன், பசங்களுக்கு வந்து PS5 நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா PlayStation. இது உங்க அம்மாவுக்கு சொல்றீங்க? ஆமாம். இல்லைங்க. ஸோ அது வந்து செலவே கிடையாதுங்க. அது ஒரு பசங்களுடைய கனவு சின்ன வயசுலேருந்து. ஓகே. யாரு ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பாங்க? வீட்டை பொறுப்பாக பார்த்து. வீட்டை பொறுப்பா பார்த்துப்பாங்க. நடுவில் சென்டர். அதானே. ஓகே, ரூபி. ஓகே, ரூபி தான் பொறுப்பா பார்த்துப்பாங்க. காட்டுவா. ஏன் கஜேந்திரன் பாத்துக்க மாட்டாரா? பாப்பாமா ஒரு வாட்டி சொன்னா அந்த வேலையை உடனே செய்ய மாட்டான். 2-3 வாட்டி சொன்னாதான் செய்வான். அது என் பிள்ளைன்றதுக்காக நான் சொல்ல, சாதாரணமாக சொல்கிறேன். அவன் எது சொன்னாலும் உடனே ஒரு வேலை நம்ம சொல்கிறோன்னா அதை உடனே செய்யணும். அந்த பழக்கம் கிடையாது. 2-3 வாட்டி சொன்ன பிறகு ஏமா சும்மா சொல்கிறீங்க, ஒரு வாட்டி சொன்னீங்களே செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பாருங்க, நீங்க சொல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு பாருங்க, அதை செஞ்சாரு. அதை பாராட்டவே மாட்டீங்க. அதை பாராட்டுறீங்களா? ஓகே. எப்படி நீங்க 10 தடவை சொன்னாலும் பண்ணிருக்க மாட்டாரு, டக்குன்னு கூட்டு வந்தாரு வீட்டுக்கு. அவங்களே குழம்பிட்டாங்க. ஓகே. ஓகே, அப்ப ரூபி வந்து என்ன மாதிரி எல்லாம் வீட்டை பாத்துக்கிறாங்க? எவ்வளவு பத்திரமா உங்களையும் சேர்த்து எப்படி பாத்துக்கிறாங்க? அதெல்லாம் பொறுப்பா தான் பாத்துக்கிறாங்க. யாரு வந்து சரியா ஒரு முடிவு எடுப்பாங்க? எந்த ஒரு விஷயமாகட்டும் ஒரு சரியான முடிவு எடுக்கிறது வந்து யாரு? அதை எடுத்துருவான். முடிவெல்லாம் அவர் எடுத்துருவார். முடிவெல்லாம் அவர் எடுத்துப்பாரு. விளைவெல்லாம் நீங்க பாத்துப்பாங்க. எப்படியா ப்ரோ நீங்க டெசிஷன் மேக்கரா? பயங்கரமா டெசிஷன்லாம் ஓரளவு கரெக்டா எடுப்பேன். அவங்களும் கரெக்டாக எடுப்பாங்க. இப்போ அம்மா வந்து 5 months தானே பாக்குறாங்க அவங்கள. ஸோ அதனால என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க. பயங்கர டிசிஷன் மேக்கர்னு கஜேந்திரன் சொல்றாங்கல்ல. ஸோ உங்க லைஃப்ல எடுத்த ஏதாவது பெஸ்ட் டிசிஷன் அவர் எடுத்திருப்பார்ல, அது ஏதாவது இருக்கா? இல்ல ஒஸ்ட் டிசிஷன் வந்து ப்ரொபோஸ் பண்ணது அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இருப்போம். அவர் எடுப்பாரு, நான் எடுப்பார், அப்படிலாம் இல்லை. 2 பேருமே பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம்.
அது பெஸ்ட் கேட்காம இப்ப நான் தான் பண்ணேன் எதுவுமே கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு கேட்கணும்ல, அவங்களுக்கு பிடிக்கணும் அந்த விஷயம் ஒன்று இருக்குல்ல. நான் போய் சொல்லிட முடியல எனக்கு இப்போ இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எதனாலுமே அவங்க கிட்ட கேட்டுதான் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரீ டைம்ல டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நான் எடுக்கிறதா பெஸ்ட். 2 பேருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுப்போம், அது பெஸ்டான டிசிஷனா இருக்கும். பெஸ்ட் இது வந்து முக்கியமான கொஸ்டின்மா, நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். யாரு அதிகமா பொய் சொல்லுவாங்க? வாயை திறந்தாலே பொய்னா அது யார்? இப்படி சென்டரா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, 2 பேரும் சேர்ந்தா சொல்லுவோம். போய் யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. போய் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் பையன் பொய்ன்னு பொய் எனக்கு சொல்ல தோணுது. பையன் போய் சொல்ல மாட்டாங்கம்மா. பையன் தடவை வீட்டுக்கு கூட்டு வந்தாரே, என்ன சொல்லி கூட்டு வந்தாப்ல? விஷயத்த போய் சொல்லியிருக்கலாம். நான் மற்றபடி எதுவுமே மறைக்க மாட்டான். எது நடந்தாலும் உண்மையை பேசிடுவான், சொல்லிடுவான். அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, நல்ல பையன் தான் மேடம். அது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. யாரு வந்து ரொம்ப அதிகமா சண்டை போடுவாங்க வீட்ல? சத்தமா கத்தி திட்டி மிரட்டி அன்வான்டட் ஆர்குமெண்ட்ஸ். அப்படியெல்லாம் யாரும் அவங்க அப்படியே இந்த திருப்ப வந்தாங்க. இல்ல பக்கத்துலயே இப்படி திருப்போம் அப்படின்னு திருப்பிட்டு பெரியவங்க முன்னாடியோ, ஆனா எங்க முன்னாடியெல்லாம் யாரும் கத்தி எல்லாம் சத்தம் போட மாட்டாங்கம்மா. அப்படியா? ரூபி எதுவும் சொல்ல வராங்க, நீங்க சொல்லலாம் சொல்லி. please. இல்ல நான் தான் ப்ரோ சண்டை போடுவேன். அப்படியாங்க? நான் தான் சண்டை போடுவேன். என்னங்க பாக்க சாத்வீகமா இருக்கீங்க. சண்டை போடுவேன். தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். நான் சண்டை போடுறதுனால ஒரு ரீசன் இருக்கும். வேலிடான ரீசனுக்காக மட்டும்தான் சண்டை போடுவேன். ரொம்ப பேசலாம். சாவி எடுத்து வேற என்ன வச்சுட்டு இருப்பேன். அது ஒரு 1/2 மணி நேரம் தெரியும். அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவா. எனக்கு எப்படி நைஸா அப்படி பேசிக்கிட்டே திருப்புறாங்க, யாருக்கும் தெரியாம. ஃபர்ஸ்ட் யாருமே கோவப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே மெல்ல திருப்புறாங்க. இட்ஸ் ரூபி. கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சோடனே அவ்வளவுதான். ரூபி வந்து இன்னும் 10 நிமிஷம் பேசினா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நார்மலாவே நான் வந்து ரொம்ப என் பேசுறதே சின்ன வயசுல இருந்து ரொம்ப சவுண்டா தான் பேசுவேன். ஸோ அதனால வந்துட்டு நான் சண்டை போடுறதே சின்ன விஷயமா தான் இருக்கும். ரொம்ப கத்தி அதை சொல்லுவேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதை பண்ணக்கூடாது அவருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேம்பர்டு சைல்டு. நார்மலாக சொன்னால் அவருக்கு புரியாது. ஸோ குழந்தை மாதிரி தான் ஆக்சுவலி அவரு. அது வந்து அதட்டி சொன்னாதான் அவரு கேட்பாரு. அதனால நான் அந்த மாதிரி சொல்லுவேன். சூப்பர் நைஸ். குழந்தைனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்தது வீட்ல வந்து யார் அதிகமா மறந்துடுவாங்க எல்லாத்தையும்? எதை எங்க வச்சோன்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோன்னு தெரியாது. கஜேந்திரன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெமரி ஞாபகம் இருக்கு? ஏதோ ஒரு ஞாபகம்? ஸ்கூல் டைம்ல நிறைய இதெல்லாம் மறந்து வச்சுட்டு போயிடுவோம்ப்பா. நாங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் புக்ஸ். ஆமா, புஸ்தகம் புக்ஸ் பேக்லாம் சொல்லாதப்பா. அந்த மறக்கல. புக்ஸ் பேக் இல்லாம எங்க பேக் ரொம்ப முக்கியம்பா ஸ்கூலுக்கு. போயிருக்கேன். யார் வந்து அதிகமா அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவாங்க? வெளியே போய் ஹோட்டல்லையே தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது யாரு? ரெடி ஆயிட்டேன் அப்படின்றாங்க கஜேந்திரன் சாப்பிடுவோம். கஜேந்திரன். ஆனாமா இவங்க ஒரு மாதிரி ரெடியா ரூபி. ஆமா, இவங்க ஒரு மாதிரி. ரூபி அதிகமா வெளியே சாப்பிடணும் விரும்ப மாட்டாப்பா. வீட்டுல இருக்கதா சாப்பிடணும். எது இருந்தாலும் ஒருவேளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டு சாப்பாடு ஆயிருக்கு போல. ஆர்டர் பண்ணி பின்னால இருந்து எடுத்துருவாங்க நினைக்கிறேன். நீ தான் சமைச்ச ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு. இல்லை ப்ரோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவுட் சைட் அதை போனேன்ட்டு வெளியே சொன்னேனே ப்ரோ. அவுட் சைட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். அவர் சாப்பிடவே விட மாட்டார். இப்போ நான் வந்து வீட்டில் தான் சாப்பிடணுன்றேன். அவர் அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றாரு ப்ரோ. ரொம்ப யார் அடமெண்டா இருப்பாங்க? என்ன சொன்னாலும் கேட்காம பிடிவாதம் பிடிச்சு அந்த மாதிரி யாரு? பிடிவாதம் ஒரு சில ரூபி பண்ணுவா. இது சரியான பதில், கரெக்டா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் உண்மையை சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு இது 2 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? இப்ப புள்ள எந்த அளவுக்கு பிடிக்குதோ மருமகளையும் பிடிக்கும். அவ்வளவுதான். நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு பொண்ணுக்காக தான் எங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் மாமியாருக்காக நான் எங்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னிலேருந்து. சீரியஸ்லிங்க மா, நான் எனக்கு பொண்ணு பாக்குறப்ப உங்களை நான் கூட்டின்னு போறேன். நீங்க பாத்து. உங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருக்காமா? பொண்ணு இல்ல. பொண்ணு இல்லையாமே. பொண்ணு இருந்தா கஜேந்திரன் தங்கச்சிங்க ஏன் அடிப்பாருங்க அவரு. எங்க சோபா வந்து தங்கச்சி விட்டுறேன்னு அடிப்பாருங்க அவரு. வச்சு தங்கச்சி அதான் ப்ரோ, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. உங்க தங்கச்சி எனக்கு தங்கச்சி. உங்க கசின் வேணா, நான் கசின்ஸ் இருக்காங்களா? யாரும் இல்ல ப்ரோ. கசினும் கிடையாது உங்களுக்கு. இந்த நேரத்துல தான் என் ரூபி பாத்துப்பாங்க. ரூபி உங்க தங்கச்சி இருக்காங்க. ஆனா இருக்காங்க. அம்மா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க உங்க தங்கச்சி தானே பேக்ல எடுத்து குத்துக்கு சப்போர்ட் பண்ணது? ஆமா, அந்த மாதிரி நான் நீங்களும் பேக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க இப்பதான் காலேஜ் முடிக்க போறாங்க. ஃபைனல் இயர் 4th இயர் படிச்சிட்டு இருக்காங்க. குழந்தையா படிச்சா ஃபகத் ஃபாசில் நஸ்ரியா மாதிரி வயசு வித்தியாசம் இருந்தா அப்புறம் அவங்க வீட்டுல கொஞ்சம் கிட்ட பேசுறாங்க. இது மாதிரி ஏதாவது பண்ணி ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் பேச மாட்டாங்க. அவங்க பேர் என்ன? உங்க SS மியூசிக் வீடியோ பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க நம்பர்லாம் கேட்டாங்க. அவங்க விடு, அவன் யார் அவன் அப்படின்னு. இங்க பாருங்க, நான் வந்து இங்க ஃப்ரீலான்சர். இன்னைக்கு காலையில கூப்பிடுவாங்க கஜேந்திரன் இன்டர்வியூ. வருவேன், முடிச்சுட்டு கேப் ஆட்டோ கேப் மாதிரி முடிச்சுட்டு QR கோட காட்டிட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். தேனி தானே உங்க ஊரு? தேனி தான் ப்ரோ. அவங்க கேக்குறாங்க, யார் அவன்? என்னை பத்தி நீ திட்டிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க அவன் பயமுள்ள அப்படின்னு.
ப்ரோ நான் அது சிரிக்கிறது எடிட்டர்ஸ் போட்டிருப்பாங்க ப்ரோ. அது வேற பஞ்சில் இருந்திருக்கும். அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அவங்க கூட. நான் அடுத்த வாரம் தேனிலாம் போய் சுத்தி பார்க்கலான்னு இருந்தேன் ப்ரோ. சரி உங்க தங்கச்சி பேர் என்னங்க சொல்லவே இல்லையா? என் சிஸ்டர் நேம் வந்து ஜோ வர்ஷினி. ஜோ வர்ஷினி கார்த்திக் ராமதுரை. வேணா ப்ரோ. தேனியில தான் கன்ஃபார்ம். இவர் கூட உட்காந்து பாவத்துக்கு என்னையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் இல்ல பாட்டுல வந்திருக்கீங்க. தேனியில பொண்ணு எடுத்தா மச்சக்காரன்லாம் வருமேங்க ஏதோ மதுரையில். அந்த நான் மாற்றிக்கிறேன் நான் சீரியஸா. ஓகே எப்படி இந்த தங்கச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ எப்படி பேக்கை கொடுத்து நீங்கள் அவங்களவோ சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க இப்போ பேக்கை கொடுத்து உங்களவோ சப்போர்ட் பண்ணுவாங்க. மீட் இன் அசோக் நகர். பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேம். ஆக்சுவலாக இப்போ அடுத்து அது ஒரு கேம் மாதிரியே ஒரு விஷயந்தான். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எல்இடியில் வந்து இப்போ ஒரு சில ஃபோட்டோலாம் நாங்கள் போட போகிறோம். அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா கொஸ்டின்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். ஆஹா இதுல இருக்க எல்லா ஆக்டர்ஸையும் உங்களுக்கு தெரியும்லமா? தெரியும்பா. ஓகே, இப்போ வந்து எந்த இடத்துல கஜேந்திரன் ஃபியூச்சர்ல வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த அளவுக்குலாம் வரணும் நான் பேராசைப்படல. ஏதோ ஒரு நல்ல ஒரு நடிகையா வந்தானா போறோம். உங்களுக்கு யார் நடிகர் பிடிக்கும்? உங்களுக்கு யார் சின்ன எனக்கு வயசுல? விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். அஜித் அவங்க அக்கா யூடியூப் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது விஜய் ஒருத்தர் மட்டும் சொன்ன பிரச்சனையாகும். ரெண்டு பேருமே நான் சொல்றேன் அப்படின்றாங்க. எஸ் ஸோ அவர் சாதாரணமா எனக்கு பிடிச்சதா சொல்றேன். விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். ஓகே ரூபி, நீங்க சொல்லுங்க. அம்மா வந்து ஓகே எனக்கு வந்து பேராசை இல்ல, எனக்கு வந்து நல்ல நடிகரா வந்தா போதும்ட்டாங்க. நீங்க சொல்லுங்க. இதுலதான் சொல்லணுமா? கண்டிப்பா இதுலதான் கண்டிப்பா சொல்லணும். மெனக்கெட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு வந்துட்டு சூர்யா மாதிரி. சூரி எவ்ரி கேர்ள்ஸ் ட்ரீம்ங்க அது. அது வந்து டிஃபால்ட்டா எங்க எல்லாருக்குமே எப்படின்னா சூர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ, சூர்யா மாதிரி ஒரு அவரு பாய் ஃப்ரெண்ட். பயப்படுறாங்க. சூர்யா மாதிரி நம்ம இல்லையே நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களோன்ட்டு. ஏங்க அவங்க ஜோதி அம்மா இருக்கணுங்க. அது ஒன்ன சொல்ல நான் நார்மலா சொல்றேன். இதை வேற எல்லாரும் சூர்யான்னு சொல்லிட்டு இருக்கு. சூர்யா மாதிரி அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. சூப்பர். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து சூர்யா அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டரா வரணும்னு ரூபி ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்றத விட இப்போ ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த 5 months நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க நிஜமாலுமே எனக்கு நல்ல ஒரு கம்பெனியாக இருந்திருக்காங்க. இப்போ நான் போகும்போதே ஏன்டா நானே வேலையிலேருந்து வரேன், என்ன டென்ஷன் பண்ணுறேன் அப்படி என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அப்படி பார்த்துக்கலாம், அந்த ப்ரெஷர் இல்லாமல் நான் எடுத்து வர ப்ரெஷரையும் சேர்த்து தாங்கிப்பாங்க அவங்க. இது போனால் பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன ஒரு 40 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்போ அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பருங்க. நீங்களும் ஒரு ஜோதிகா மாதிரி இருந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். அம்மா யோசிக்கிறாங்க ஏதாவது என்கிட்ட கேட்காதீங்க. பாக்குறேன் என்னைய கூட்டு உட்கார வச்சு. இதுல இருக்க எல்லா ஆக்ட்ரஸும் உங்களுக்கு தெரியும்லமா யாருன்னு? தெரியுமா? ஸோ இப்போ என்ன கேள்வினா, இத்தனை ஆக்ட்ரஸ் பார்த்துட்டீங்க நீங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான். யாரு கூட கஜேந்திரன் வந்து பேர் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கே ஒரு வாரம் இருக்கு ப்ரோ. எவ்வளோ டென்ஷன் ஆவா ப்ரோ. இப்போ கவின் நயன்தாரா கூட நடிக்கிறாரு ப்ரோ. முன்னாடி இன்டர்வியூ பண்ணிருக்காரு. ஆமா, எல்லாம் நடக்கும் நாளைக்கு. ட்ரீம் பிக் தான். இது கேட்கும் போது எனக்கே ஒரு வாரம் இருக்காதா? எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நான் நினைக்கலாமா? எது கேட்டாலும் அப்படி நினைக்கல அப்படி நினைக்கலாம். எனக்கு புரியவே இல்லை. உங்க பையனை நடிக்குன்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்கீங்க வீட்டுல. யூடியூப் வீடியோ நினைச்சு தனியா நடிச்சு நினைக்கிறேன். யாராவது கூட நடிச்சு. கஜேந்திரன் பவர் தெரியாம பேசிட்டீங்க. யூடியூப்ல 5 பேரோட நடிக்கிறாரு. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் 5 பேர் தான். வீடியோ பார்த்தாலே தெரியும். நானே காண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்கேன். பாசிங்ல நாங்களே போவோம் ப்ரோ. ஆளிலன்ட்டு அப்படி கை வச்சுன்னு 5 பேர் தான் இருக்கோமே. பிரியங்கா மோகன் லாக் ஆயிட்டாங்க. சமந்தாவா? சமந்தாவுடன் நடிக்க போகும் கஜேந்திரன். டைப் பண்ணிக்கங்க. ஓகே ரூபி, நீங்க ரூபி யார் கூட அவர் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க கூட தான் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நயன்தாரா. நீங்க நயன்தாரா? Oh. SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.